இது வந்து தென்னை மரத்தை சுற்றி எல்லா தென்னை மரத்துக்கும் குழி எடுத்துருக்கோம். இப்போ வந்து இதில் வந்து மெயினாக வந்து எருக்கம் செடி, அப்புறமா இலை தலை எருவு இது எல்லாமே கொடுக்கறதுக்கு தான் இப்போ குழி நோண்டி வச்சுருக்கோம். எருக்கம் செடி வந்து தென்னை மரத்துக்கு ரொம்ப நல்லது. அதில் போரான் சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. உரம் போடாத நம்ம வந்து வரணுங்கிறதுக்கோசரம் குழியை நோண்டிட்டோம். இந்த குழி ஃபுல்லாக இப்போ வந்து இலை தலை கட் பண்ணி போட்டு மண்ணை போட்டு மேலே மூடிடுவோம். தண்ணி விட்டாலும் அந்த தண்ணி வந்து ரொம்ப நாள் ஈரம் அதில் இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லா தென்னை மரத்துக்குமே குழி நோண்டியிருக்கோம். ஒரு தென்னை மரம் விடாத எல்லாத்துக்குமே. தென்னை மரம் வச்சு ரொம்ப நாள் ஆகுது, ஆனால் சரியாகவே காய்க்கல. இப்போ வந்து இலை தலைலாம் கொடுத்து சத்து கொடுக்கலாம், எரு கொடுத்து சத்து கொடுக்கலாங்கிறது தான் இப்போ எல்லாமே நோண்டியிருக்கோம். அக்ரியோட அட்வைஸில் தான் ஒன்றுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அக்ரி எப்போ என்னென்ன கொடுக்கலான்னு சொல்கிறாரோ அதெல்லாம் கொடுக்கறதுக்கு தான் இப்போ குழி நோண்டி வச்சுருக்கோம் தென்னை மரத்தை சுற்றி. எல்லா தென்னை மரத்துக்குமே குழி நோண்டியாச்சு. ஃபுல்லாகவே எல்லா தென்னை மரம் ஒரு தென்னை மரம் விடாத குழி நோண்டியாச்சு. இதுக்கு எல்லாமே இலை தலை கொடுக்கணும். இப்போ